ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, ஆர்சிபி அணி எதிராக முதல் போட்டி எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம், இவன் தான் காரணம். கண்டிப்பாக இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல, எங்களை மன்னிச்சிடுங்க, அடுத்த போட்டி நல்ல கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புலம்பி பேசியிருக்காருங்க நம்ம எஸ்ஆர்எச் அணியோட பவுலிங் கோச், முன்னாள் இலங்கை அணியோட நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர்னு சொல்லாங்க முத்தையா முரளிதரன். பார்த்தீங்கன்னா தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணி சாதனை, அதாவது ரெக்கார்ட் சாதனை சேஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க 200 மேலே. அந்த வெற்றி என்ன வெற்றி, முத்தையா முரளிதரன் என்ன காரணம் சொன்னால் சொல்லிட்டு தோல்வி வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முத்தையா முரளிதரன் தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் 200 மேலே அடித்தாலும் ஈஸியாக அடிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பார்க்க அபாரமாக இருக்குது. முக்கியமாக ஐபிஎல்லில் நீங்கள் 250 அடித்தா கூட ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது போல இருக்குது, அத்தை கூட திருப்பி அடிப்பாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விராட் கோலி இதில் சேஸில் செமையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்களோட தோல்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கணும். ஒரு 230 240 ரன் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டி வெற்றி பெற்றிருப்போம். அதுக்கும் முக்கியமாக கோலியை சீக்கிரமாக விக்கெட் எடுத்திருந்தால் கேமுக்குள்ளே வந்திருப்போம். கோலி விக்கெட் நாங்கள் எடுக்கல, அதுதான் எங்கள் தோல்விக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, இது முதல் மேட்ச்சு, பெரிய லீகு, கண்டிப்பாக இந்த லீகில் நாங்கள் நல்ல கம்பேக் கொடுக்கணும். வெற்றி பெற்ற ஆர்சிபி அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தையா முரளிதரன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் தோல்விக்கு அப்புறம் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பேசியிருக்காரு. ஆமாங்க, என்னங்க 200 ரன் வெறும் 15.4 பால்ல அடித்து தள்ளியிருக்காரு நம்ம கிங் கோலி. கண்டினியூ த ஃபார்ம். எஸ், ஆமாங்க, 69 நாட் அவுட். அவர் ஒரு கிளாஸ் சேஸ் மாஸ்டர். அதெல்லாம் இவருக்கு இதுமாரி நிறைய அடித்து பார்த்துருப்பாரு, அதனால் அவருக்கு பெருசாக சொல்கிற மாரி இல்லை. பட் உண்மையாக ஆர்சிபி அணி முதல் போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க. அது 15.4 பால் அடிச்சிருக்காங்க. ஒரு 26 பால் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி 230 240 போயிருந்தா கூட அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு திறமையான சேசிங்க. கண்டிப்பாக விராட் கோலி இருக்கிற வரைக்கும் ஆர்சிபி ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது. அதே மாதிரி நல்லா ஃபார்மில் இருக்காருங்க, எல்லா பேட்ஸ்மேனும் ஃபார்மில் இருக்காங்க. படிக்கல் அவர் ஒரு 60+ அடித்தார். அப்புறம் கேப்டன் ரஜத் பட்டிதார், அவர் ஒரு 31 ரன் அது ரெடி அடித்தார். லாஸ்ட்டாக டிம் டேவிட் பிடிச்சார். அதனால் நல்ல ஒரு டீம், அதே ஃபார்ம், அதே தான் இருக்காங்க. என்ன ஒரு குறை, நம்ம ஹேசல்வுட் இல்லை, அவர் இருந்தாருன்னா இன்னும் போலிங் யூனிட்டும் செம்மையாக இருக்கும். பட் ஆர்சிபி டோட்டலில் ஒரு டிஃப்ரெண்ட் டீமாக தெரியுறாங்க. எஸ்ஆர்எச் சென்னைக்கு மீண்டும் வரணுங்க. ஏன்னா அவங்க போலிங் ரொம்ப ரொம்ப சொதப்பல், யாருமே இல்லைங்க. உனாத் கட், அக்சர் பட் எல்லாம் வச்சுக்கின்னு 200 ரன் டிஃபெண்ட் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதனால் கண்டிப்பாக எஸ்ஆர்எச் போலிங்கில் கவனத்தை செலுத்தலைங்க. பேட்டிங்கில் நல்லா இருக்குது, பட் போலிங்கில் கவனத்தை செலுத்தி ஆக வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆர்சிபி அணி வெற்றி குறித்து முத்தையா முரளிதரன் பேசுனது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.